அண்மைச் செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மன்னார்குடி அரசு மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வகுப்புகளை புறக்கணித்த மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு காவல்துறையை கண்டித்து வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் தற்போது மன்னார்குடியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மன்னார்குடி அரசு மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவிக்கு நீதி கேட்டு வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 1000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் மணிகண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மணிகண்டன், தற்போது மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த போராட்டம் குறித்தான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பொறியியல் பட்டம் பயின்று வரும் மாணவியர்களுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஞானசேகரன் என்பவர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தது சம்பந்தமாக மாணவி கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. இச்சம்பவமானது கல்லூரி பயிலும் மாணவியர் மற்றும் மத்தியில் பெற்றோர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் தமிழகத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நடைபெறுகிறது. இதனால் கல்லூரியில் மற்றும் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக கல்லூரி மாணவிகள் மட்டுமன்றி அரசியல் கட்சியினரும் தொடர் போராட்டங்களில் தற்பொழுது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜேந்திர கோபாலசாமி அரசு கலைக்கல்லூரி பயிலும் மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது திமுகவின் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்புடைய அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பிலும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கல்லூரி வாயில் முன்பு இப்போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவ மாணவியர்கள் தமிழக அரசை கண்டித்தும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான மாணவிக்கு நீதி கேட்டும் இன்றைய போராட்டத்தில் ஈடுபட்டு அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் முக்கியமாக அந்த பகுதி முக்கியமாக சாலையாக இருப்பதால் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. மாணவர்கள் இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் அரசு இதற்கு செவி சாய்த்து சம்பந்தப்பட்டவர் மீது தக்க நடவடிக்கை அளித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவர் மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்து வருகின்றனர். மேலும் இதுக்கு இந்த மாணவருக்கு நீதி கேட்டு கவர்னரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்களது போராட்டத்தின் போது முழக்கங்களை எழுப்பி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். மாணவர்களின் போராட்டம் குறித்தான விரிவான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிகண்டன்.